ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இளநீர் பாயாசம் தான் செய்ய போறோம். ரொம்ப டேஸ்டான இந்த இளநீர் பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. இதுக்கு தேவையாக நான் இன்னைக்கு 3 இளநீர் எடுத்திருக்கிறேன். இதுக்கு 1/2 லிட்டர் பால் கொஞ்சம் கெட்டியா காய்ச்சி எடுத்துக்கணும். இப்ப இது கூடவே நான் இன்னைக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்திருக்கிறேன். நீங்க உங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி சீனி சேர்த்துக்கோங்க. இப்ப இந்த இளநீர் வழுக்கு எல்லாம் எடுத்துக்கலாம். அதுல கொஞ்சம் கட்டியா இருக்கிற இளநீரை எல்லாம் நாம மிக்சி ஜார்ல அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் நைஸா இருக்கிற இளநீர் வழுக்கைய நாம பொடியா கட் பண்ணி எடுத்துக்கணும். எவ்வளவு குட்டியா கட் பண்ண முடியுமோ அவ்வளவு குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் இது சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். கடிச்சு சாப்பிடும்போது இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து நாம் ஆற வச்ச பாலை இதுல சேர்த்துக்கணும். இது கூடவே நாம அரைச்சு வச்ச அந்த இளநீர் வழுக்கையை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லாவே நாம கலந்து விட்டுக்கலாம். இப்ப இது கூட ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மில்க் மேடு சேர்த்திருக்கிறேன். அதையும் கலந்து விட்டுட்டு கெட்டியான தேங்காய் பால் 2 கப் எடுத்திருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துக்கணும். இப்ப குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கிற இளநீர் வழுக்கையை இது கூட சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லாவே கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சு சூடானதுமே 2 ஸ்பூன் நெய் சேர்த்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற முந்திரி, பாதாம், கிஸ்மிஸ் பழம் இவ்வளவுத்தையும் நாம இதுல வறுத்து எடுத்துக்கலாம். சிவக்க வறுத்து எடுத்துக்கணும். பாருங்க, வறுபட்டாச்சு. இதையுமே இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நாம கலந்து விட்டுக்கலாம். இந்த டைம்ல நாம இனிப்பு தேவைப்பட்டுனா செக் பண்ணிட்டு சேர்த்துக்கணும். 2 ஏலக்காய பொடியா கட் பண்ணி தட்டி சேர்த்துக்கிறேன். இது கூட இப்ப இளநீர் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நாம ஜில்லுன்னு குடிக்கும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.